மதுரை பாண்டிக்கோவில் அருகே இன்று மாலையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 5 லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தற்போது மாநில அளவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்தில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்கள். மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக நேற்று இரவு முதலே மதுரை மாநகரம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் முருகன் மாநாட்டுக்கு செல்லக்கூடிய பக்தர்களை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்கக்கூடிய திடலை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு எனும் பெயரில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டிலே அறுபடை வீடுகளின் மாதிரிகளோடு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மாநாட்டு மேடையிலே முருகப்பெருமானினுடைய திருவுருவப் படம் இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பழனி உட்பட அறுபடை வீடுகளை சார்ந்த கோபுரங்கள் அந்த மாதிரிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 5 லட்சம் பக்தர்களை திரட்டுவதற்காக இந்து முன்னணி, பாஜக உள்ளிட்டவை இணைந்து மதுரை மாநகரத்திலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இருக்கைகள் உட்பட அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. சரியாக மாலை 3 மணி அளவில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு தொடங்க இருக்கின்றது. மாநாட்டினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக கந்த சஷ்டி கவசம் பாடப்பட இருக்கின்றது. கந்த சஷ்டி கவசத்தை பாடும் பொழுது ஏறக்குறைய 5 லட்சம் பக்தர்களை திரட்டுவதற்கு இலக்கு வைத்திருக்கக்கூடிய இந்து முன்னணி மாலை 6 மணி அளவில் கந்த சஷ்டி கவசத்தை அனைவரும் எழுந்து நின்று பாராயணம் செய்யக்கூடிய விதமாக அதனுடைய வரிகளை பாடுவார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைவருக்கும் அந்த குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இருந்தும் மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக பல்வேறு வாகனங்கள் மூலமாக, பேருந்துகள், வேன்கள் மூலமாக வந்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஆங்காங்கு அவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளின்படி பல இடங்களில் திருமண மண்டபங்களில் தங்கி அங்கிருந்து தற்பொழுது புறப்பட்டு மாநாட்டு திடலை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். சரியாக 3 மணி அளவில் மாநாடு தொடங்க இருக்கின்றது. பவன் கல்யாண் உட்பட பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பாஜகவை சார்ந்த பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது கிட்டத்தட்ட 3 மணி அளவில் தொடங்கி இரவு 8 மணிக்குள் முடிந்துவிடும். அந்த 5 மணி நேரம் மாநாடு நடைபெறும் பொழுதும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டு தீர்மானங்களாகவும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களும் பங்கேற்கக்கூடிய விதமாக தென் மாவட்டங்களில் இருந்து கணிசமானோர் வந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட அயல் நாடுகளை சார்ந்த தமிழர்களும் ஏராளமாக வந்திருக்கின்றார்கள். மதுரை பாண்டி கோயிலினுடைய அம்மா திடலிலே சரியாக 3 மணிக்கு முருக பக்தர்கள் மாநாடு தொடங்க உள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே மதுரை மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய முருக பக்தர்களின் கூட்டமாக மதுரை மாநகரம் காணப்படுகின்றது. தொடர்ந்து ஒரு விழாக்கோலம் உண்ட நிலையிலேயே மதுரை மாநகரம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சரியாக மாலை 3 மணி அளவில் முருக பக்தர்கள் மாநாடு தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுதே பக்தர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள், இந்து முன்னணியை சார்ந்த தொண்டர்கள் என்று பலரும் வருகிறது இருக்கைகளில் அமர தொடங்கி உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.